வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷனை பற்றி ஒரு சிம்பிளான ஒரு அவேர்னஸ். இது வந்து தமிழில் வந்து சூலக்கட்டு வாய்வுன்னு சொல்லுவோம். இந்த ப்ராப்ளத்தினால அஃபெக்ட் ஆனவங்க எல்லாருமே வந்து ஸ்மாலர் ஜாயின்ட்ஸ்லேருந்து லார்ஜர் ஜாயின்ட்ஸ் வரைக்கும் பெயின் இருக்கும். கை விரல்கள் ஆரம்பித்து கால் விரல்கள் வரைக்கும் உடம்புல இருக்கிற அத்தனை ஜாயின்ட்ஸையும் இந்த ப்ராப்ளம் வந்து அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். இந்த கண்டிஷனில் அஃபெக்ட் பண்ணுறவங்களுக்கு ஏஜ் லிமிட்டே கிடையாது. அடல்ட் ஏஜ்லேருந்து ஓல்டர் ஏஜ் பீப்புள் வரைக்குமே இந்த ப்ராப்ளத்தில் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க. ஓகே, இதோட பெயின் எப்படி இருக்கும்னா, மார்னிங் ஸ்டிஃப்னஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த இந்த கண்டிஷனில் வந்து ரொம்ப மேஜராக இருக்கும். காலையில் எழுந்திரிச்சு அவங்களோட வேலைகள் எதுவுமே பார்க்க முடியாது. எல்லா ஜாயின்ஸ்லேயும் ஒரு பெயின், ஒரு வீக்கம், மூட்டுகளை அசைக்க விடாமல் இந்த கண்டிஷன் வந்து ஒர்ஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இந்த பேஷண்ட்டுக்கு வந்து மேஜராக வந்து முழங்காலில் வந்து அஃபெக்ட் பண்ண ஆரம்பித்த பிறகு கால் வந்து கொஞ்சம் பெண்டான மாதிரியே இருக்கும். பேஷண்ட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக வைக்க முடியாது. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அவங்களோட நார்மல் ரொட்டீன் லைஃப்பை கூட ஃபாலோ பண்ண முடியாது. டாய்லெட் போகிற கண்டிஷன்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க பேஷண்ட்ஸு. ஸோ இந்த ரொமட்டாய்டு கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு 7 வருஷத்துக்கு ரொம்ப சிவியாரிட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஜாயின்ஸில் வந்து அதோட சிவியாரிட்டியை கொடுத்து மூவ் பண்ணாமல் வச்சுருக்கோம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து பொதுவாக ரொமட்டாலஜி ட்ரீட்மெண்ட் வந்து மெடிசன் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. பட் வந்து இதில் வந்து நிறைய பெயின் கில்லர் டேப்லெட், சில பேர் ஸ்டீராய்டு மெடிசன் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா பின்விளைவுகள் வந்து நிறைய வர ஆரம்பிக்கும். கிட்னி ஃபெயிலியரு, கண் பாதிக்க ஆரம்பிக்கும், கார்டியாக் ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும். இந்த கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி வந்து முடங்கி போகாமல் ஆக்டிவாக இருந்துக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா, பேஷண்ட் வந்து இந்த ரொமட்டாய்டு கண்டிஷனில் அஃபெக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மார்னிங் போகிறது ரொம்ப கஷ்டம். பட் அதுதான் அவங்க பண்ணணும்னு நான் சொல்லுவேன். மார்னிங் ஒரு 20 மினிட்ஸ் காலை வெயிலில் நடந்தாங்க அப்படின்னா விட்டமின் டி வந்து நல்லா ரிசீவ் பண்ணிக்கும் உடம்பு. அப்போ வந்து பெயின் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி இந்த பேஷண்ட்டுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் ஃப்ளோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் மார்னிங்கு. நீங்கள் அதை ஆக்டிவேட் பண்ணும்போது ஃப்ளோ அதிகமாகும்போது பெயின் குறையும், வீக்கம் குறைய ஆரம்பிக்கும். நார்மல் லைஃபுக்கு சீக்கிரமாக வந்துடலாம், டே லைஃபுக்கு. ஸோ அதனால் வந்து நான் வாக்கிங் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் ரொமட்டாய்டு பேஷண்ட்டுன்னு நான் சொல்லுவேன். இந்த பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெயினாக அதிகமாக இருக்கிறதுனால ஒரு இடத்துலையே முடங்கி போயிடுவாங்க. பட் உங்களோட மனசையும் மைண்டையும் ஒருநிலைப்படுத்தி நம்மளால் முடியுன்ற ஓவர் கான்ஃபிடென்ட்டில் செயல்பட்டால் மட்டுமே தான் உங்கள் உடம்பை வந்து ரொமட்டாய்டு கண்டிஷன் கையில் எடுக்காமல் இருக்கும். நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா ரொமட்டாய்டு கண்டிஷன் வந்து உங்களோட உடம்பை ஆக்கிரமித்து உங்களை இயங்க விடாமல் அடிச்சிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஆக்டிவாக இருங்க, மனசை வந்து ஆக்டிவாக வச்சுக்கோங்க, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருங்க.